தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரம் பெற்றிருக்கின்றன. பிள்ளையான் பல விடயங்களை கூறியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார். மறுபுறத்திலே இன்னும் ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். மேலதிகமான சில தகவல்கள் பல தரப்புகளால் கிடைக்கப்பட்டிருக்கின்றன என்று நாடாளுமன்றத்திலே பல அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நீதியமைச்சர் கூறுகின்றார், அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்றார். நாட்டை விட்டு 3 அரேபியர்களை அல்லது அரபு நாட்டவர்களை வெளியேற்றியமே ஒருவர் விசா இன்றி தங்கியிருந்தமை என்று அன்றைய காலப்பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வியாழேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அன்று மஹிந்த தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருடைய முறைப்பாடு இப்படி இருக்கின்றது. ஏன் இந்த முறைப்பாடு தொடர்பில் மேலதிகமான விடயங்கள் எடுக்கப்படவில்லை என்கின்ற கேள்விகள் பலரிடம் இருந்தாலும், ஆனால் அந்த விடயம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தான் போலீஸ் நிலைய தகவல்கள் கூறுகின்றன. இது இவ்வாறு இருக்க வியாழேந்திரனுடைய முறைப்பாடும் இப்போது இடம்பெறுகின்ற இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்குள் உள்ளடக்கப்படுமா, எடுத்துக்கொள்ளப்படுமா என்கின்ற கேள்விதான் இப்போது எழுந்திருக்கின்றது. நீங்கள் இப்போது அந்த காளி கோயில், ஓட்டமாவடி காளி கோயில் தொடர்பில் தொடர்ச்சியாக கூறுகிறீர்கள் என்று குறிப்பிடலாம். ஆனாலும் கூட இந்த காளி கோயில் விவகாரம் தொடர்பாக பல விடயங்கள் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த விவகாரத்தை மீண்டும் ஒரு முறை கூறலாம் என்று நினைக்கின்றோம். ஹிஸ்புல்லா குறிப்பிடுகின்றார், முஸ்லிம் பிரதேசங்கள் அல்லது முஸ்லிம் பகுதிகளை காப்பாற்றுவதற்காக முஸ்லிம்களுக்கு தாம் ஆயுதம் கொடுத்ததாகவும் இரவு பகல் பாராது தாம் அந்த பகுதியிலே இருந்ததாகவும் எஸ்எல்எம் ஹனீபா அவர்களுக்கு இவை நன்கு தெரியும். அவர் அன்றைய கால பகுதியில் மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர். அவர் தமிழ் மக்களோடும் ஒரு நல்லுறவில் இருந்த ஒரு முஸ்லிம் தலைமை என்று அவரை பார்க்கலாம். அவருக்கு தெரியும் என்று இவர் கூறுகின்றார். இவ்வாறு முஸ்லிம்களுக்கு எவ்வாறு ஆயுதம் கொடுத்தோம், எவ்வாறு அந்த ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்ற தகவலை ஹிஸ்புல்லா அவர்கள் கூறுகின்றார். நீங்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அவ்வாறு மட்டக்களப்பு மாவட்டத்தை 8 முஸ்லிம்களை விரட்டி அடித்திருப்பார்கள். முஸ்லீம்களை விரட்டி அடிப்பதிலே புலிகள் மிக மோசமாக இருந்தார்கள். நான் 100கணக்கான ஆயுதங்களை கொடுத்து காவலரங்களில் நின்று முஸ்லீம்கள் ஒவ்வொரு மிராவோடை மாஞ்சோலை கிராமங்களில் அவ்வளவு காவலரங்களை நான் நின்று அமைத்தவர். அங்கிருக்கின்ற ஒவ்வொரு அப்போது இருந்த மாகாண உறுப்பினர் கௌரவ எஸ்எல்எம் ஹனீஃபா அவர்களுக்கு மற்றும் அங்குள்ள கிராமத்தினர் தெரியும். மாஞ்சோலை கிராமத்திலே, மிராவோடை கிராமத்திலே, எல்லைகளிலே ஒவ்வொரு கருவாக்கணி அந்த பிரதேசங்களிலே நான் நின்று இரவு பகலாக நின்று தங்கி இருந்து அந்த காவலரங்களை நாங்கள் அமைத்து தான் அந்த முஸ்லிம்களை நாங்கள் பாதுகாத்தோம். ஏன் இந்த விடயம் கூறுகிறேன் என்றால், அண்மையிலே நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய அம்பாறை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார். தமிழ் கிராமங்கள் பலவற்றினுடைய அழிப்புக்கு அல்லது தமிழர்களுடைய படுகொலைக்கு முஸ்லிம் ஊர்காவல் படையினர் இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை கோடீஸ்வரன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே முன்வைக்கின்றார்.